Hi, hello, vanakkam, and welcome to Nadanam, a dance podcast. I'm Anup Karthik, the host of the show, and I'm absolutely thrilled to have you join me here for another exciting episode. Get ready to dive deep into the world of dance as we explore everything related to dance. Whether you're a seasoned dancer, a passionate enthusiast, or simply someone who loves the beauty of movement, this episode has something special in store for you. But before we get started, I want to take a moment to express my gratitude to all our listeners. Your support and enthusiasm means the world to me, and it's what keeps this podcast going strong. So, thank you from the bottom of my heart. Alright, let's not waste any more time. Get ready to be inspired, educated, and entertained as we embark on another dance filled adventure together. Without further ado, let's jump right into today's episode. ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிறது என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்துட்டு வரேன் அவரை. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் பிரசாந்த் இருக்கார் என் கூட. இஸ் டான்சர், கொரியோகிராஃபர், பெர்ஃபார்மர். இப்போ ஆக்டிவாக விஜய் டிவி, ஜி தமிழ் அந்த மாதிரி மீடியாவில் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி காம்பீட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் பிரசாந்த் டான்ஸ் ஹவுஸ். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு வெல்கம் பிரசாந்த் டு அவர் பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ நல்லா இருக்கானே ப்ரோ. நைஸ் இன்ட்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நல்லா இருக்கானே இன்னைக்கு ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு ஷூட் எதுவும் இல்லை, இன்னைக்கு கிளாஸ் தானா? கிளாஸ்ல இருந்தா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்வளவுதான். நமக்கு எல்லாம் ஷூட் எல்லாம் ஓவர் தான், முடிஞ்சாச்சு. கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாட்டி பிரசாந்த் வந்து கோயம்புத்தூர் பேஸ்டில் இருக்கிறவர். நானும் கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆள் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி மீடியாவில் க்ரோத் ஆகிறது. இன்னைக்கு அவரோட இந்த கான்வர்சேஷனில் மெயினாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்துக்கிறது, மீடியாவோட டிஃப்ரென்ஸ் அண்ட் அதர் தேன் மீடியாவோட அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ more than anything, it's related to dance, and the conversation எல்லாமே dance related தான் இருக்க போகுது. So let's get started. அவரோட டான்ஸ் ஜர்னி எங்க ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு ஃபர்ஸ்ட் ப்ரோ, நீங்க எங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? ஸோ இது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி. என்ஜிஓஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அவங்க பண்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து கிட்ஸ் குட் ஹேபிட்ஸ் அண்ட் சொசைட்டிக்கு என்னென்ன குட் திங்ஸ் தேவை, நமக்குள்ள என்னென்ன குட் திங்ஸ் தேவை, எதெல்லாம் நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணி மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அங்க ஒரு சான்ஸ், நான் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஐ ஸ்டார்டட். எனக்கு ஒருத்தர் டீச் பண்ணாரு. அண்ட் 1 or 2 yearsல நான் அங்கே இருக்கிற எல்லாரோடையும் நான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஐ காட் மோர் கிளாப், அப்ளாஸ். ஸோ அது வந்து எனக்கு ஐ ஃபீல் லைக் அது ஒரு மாதிரி ஒரு டோப் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். இது செம்மையா இருக்கே டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஜாயினோட காலேஜ். அந்த காலேஜில் எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட டான்ஸஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நாட் ஃபினான்ஷியலி நம்மளால பே பண்ணி ஸ்டுடியோஸ் போக முடியல. சேம் லைக் நமக்கு கைடன்ஸும் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை, ஸ்டுடியோ போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் தாட் டான்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் ப்ரொஃபைலில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போனேன். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன் கெரியர். டான்ஸ் ஸ்கூல்ல வந்தது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நம்மளை நிறைய பேர் கண்ணு நம்மளை பார்க்கறது, நம்ம கிளாப்ஸ் கொடுக்கறது. ஸோ நமக்கு ஒரு பீப்புள் அட்டென்ஷன் கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஃபீல் இருக்கும் இல்லையா. லைக் பர்த்டேனா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இல்லை, நம்ம மேலே தான் அட்டென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே சூப்பர். ஸோ அந்த கெரியர் ஸ்டார்ட் ஆகி எப்போ ஓகே சார் இதுதான் மெயின் பேஷனாக இருக்குது, ஸோ இதை வந்து ஃப்யூச்சராக இதுலேயே கேரி ஆன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு எப்படி சேஞ்ச் ஆனீங்க? இல்லை வேறு ஏதாச்சும் மைண்டில் வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? மைண்டில் என்ன ஐடியா, பேரண்ட்ஸோட தாட்டு தான் ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு போகும். அவங்க நீ இதுவா ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி தானே நம்மளை வளர்த்துவாங்க. ஸோ பேசிக்கலி நம்மளோட லோவர் மிடில் கிளாஸ். ஸோ அவங்க வந்து நல்லா படிக்கணும், ஃபேமிலியில் நீ தான் டிகிரி ஹோல்டர், ஸோ இன்னும் ஒரு டிகிரி வாங்க, 2 டிகிரி வாங்கு, பிளேசர்லாம் போட்டுக்கோ, ஆஃபீஸ் போ, பேங்க்ல ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி சொல்லி நான் போய் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா ஜாயின் பண்ண. ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். நமக்கு அந்த ஃபீல்டு செட் ஆகல, வெளில வந்துட்டேன். பட் அந்த டைம்லேயே நான் காலேஜஸ், வெளியே ஈவெண்ட் அண்ட் ஒரு க்ரூ, ஒரு ப்ரைவேட்டாக ஒரு க்ரூ கூட வச்சுருந்தேன். வெளியே இண்டிபெண்ட்டாக ஸ்டுடியோஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு டீம் வச்சுருந்தேன். அது பெர்ஃபார்ம் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் விஜய் டிவி அது பண்ணியிருந்தாங்க. ஸோ
மெடிக்கல் ரெப்பா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பேங்க்ல சேல்ஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணேன். பக்கம் நான் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். ஸோ அப்போதான் ரெகக்னைஸ் ஆச்சு. அங்க எல்லாரும் என்ன திட்டுறது, அங்க நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு டான்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1, 2 வரும்போது எனக்கு அத மிஸ் பண்றேன்னு ஃபீல் வருது. ஸோ ஒரு 2016 நியூ இயர் அப்போ விடிஞ்சா நியூ இயர் 31 நைட் போய் நான் ரெசிக்னேஷன் லெட்டர் குடுக்குறேன். சாரி எனக்கு டான்ஸ் தான் வரும் போல சார். எனக்கு இந்த வேலை வேணாம். நான் இதுல இருந்தேன்னா கண்டிப்பா நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். நான் ப்ரொமோட்டர்லாம் ஆயிட்டேன். சேல்ஸ் ஆஃபீசர்ல இருந்து சீனியர் சேல்ஸ் ஓகே ஆஃபீஸர் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே நான் மேனேஜரா ஆகுறேன். ஸோ ம் இல்ல வேணாம் கிளம்பிடலாம்னு சொல்லி நியூ இயர் பிஃபோர் நியூ இயர் ரெசிக்னேஷன் லெட்டர் குடுத்தேன். ஊருக்கு வந்தேன். 3 மாசம் வீட்லயே ம் தங்கியிருந்தேன். அண்ட் ம் ஒரு ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சரா ஒர்க் கிடைச்சது. ஒரு ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சரா ம் ஒர்க் கிடைச்சது. ஐ ஸ்டார்டிங் அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. Yes, நமக்கு இந்த ஃபீல்டு தான் கரெக்ட். நம்ம வேற எதுல போனாலும் உருப்பட மாட்டோம்னு தெரிஞ்சுச்சு. ஸோ ஓகே என் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இதை பண்ணிட முடியும்னு சொல்லி. ம் அவ்வளவுதான். சூப்பர். சூப்பர், சூப்பர். நைஸ். ஸோ அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இப்போ நீங்க கரியர ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ஸோ டான்ஸ் ரிலேட்டடா இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்போது, இப்போ ஃபேமிலியும் ரன் பண்ணணும் நம்ம, ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு கண்டிப்பா இருக்காது. ரொம்ப டைட்டா இருந்திருக்கும். ஸோ அத எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அத அத பத்தி சொல்லலாம். ஐ கேன் புரிஞ்சுச்சு இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுச்சு. ம், எனக்கு ம். இந்த கொஸ்டின் நல்லா ம். புரிஞ்சுச்சு. ஆ. மோஸ்ட் ஆஃப் த டான்சர்ஸ்க்கு இருக்கிற விஷயமும் அதுதான். ஈவன் நம்ம ம். 2 பேருக்கும் பர்சனலா தெரியும். இந்த விஷயம் நம்ம கூட கண்டிப்பா. எத்தனை பேர் டிராவல் பண்ணாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க. You know ஆமா. that? எவ்வளவு பேர் நம்ம கூட கண்டிப்பா. இருந்தாங்களான்னு ப்ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவன் மனோஜே இப்போ திருப்பி லேட் ஆகி திருப்பி இப்போ உள்ள வந்திருக்கான். ஆமா. ம். வைல்ட் க்ரூ மனோஜ் இல்ல இல்லையா? ஆமாமா. அவனோட மனோஜ். அவன் அவன் என்ன பார்த்து ரியாக்ட் பண்ணும்போது even அந்த டைம்ல அவன் ஒரு காம்படிட்டிவ் டான்சர். அவனோட ஜேர்னி கண்டிப்பா. ஸ்டாப் ஆயிடுச்சு. டிபெண்ட் அவனோட ஃபேமிலி, மேரேஜ், கெரியர் ஆமா. டிராப் ஆகி திருப்பி அவன் டான்ஸ் ம். ஃபீல்டுக்குள்ள வரான். நான் இன்னும் அந்த ஃபீல்டுலயே போயிட்டு இருக்கேன். அப்போ மனோஜ் ம். என்ன பார்த்து குடுக்குற ஒரு ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ச்சே ஏன் இந்த ம். மாதிரி ஆயிடுச்சுல? நம்ம ஒரு பீப்புள் ரெகக்னிஷன் வந்து ஒரு மாதிரி ம். நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் குடுக்காம போயிட்டோம். எப்படி ம். சொசைட்டியே சொல்றேன். டான்ஸையும் ஆமா. ஒரு கண்டிப்பா. பர்ட்டிகுலர் ப்ரொஃபஷனலா கொண்டு வந்து ம். அதுக்கு ம். எப்படி சொல்றது? நாட் சர்டிஃபைட். ஆ ம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டஃப் கிடைக்கிற மாரி இருந்தா எல்லாருமே அந்த ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்கன்றது ஃபீல் பண்றேன் நான். கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஸோ ப்ராப்பரா ஒரு என்னோட ஸ்டார்டிங்ல ஆர்கனைசேஷன் மாரி இருந்துச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். ப்ராப்பரா ஒரு எஸ். ஆர்கனைஸ் இல்ல பண்ணி நெறைய பேர் யாராச்சும் ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. அ ஆமா. கோயம்புத்தூர்ல மெயினா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது ஃபாலோ பண்ணலன்னு நெனைக்கிறேன். நானும் கேள்விப்பட்டிருந்தேன். இல்ல அதுல ரூல்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாரி இருந்துச்சு. அசோசியேஷன் கைண்ட் ஆஃப் அந்த மாரி திங்ஸ் தான் போச்சு. அது ஓகே. கொஞ்சம் அத பத்தி பேசினா அது நம்ம வேணாம். சில்லு தான். ஓகே. ஸோ ஓகே. ஐ ஐ சேட் நான் நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ங்கும்போது ஐ காட் மாசம் ரூ. 5000 சம்பளம். ஒரே ஒரு நாள் தான் ஸ்கூல்ல வேலை. கல்யாணம் ம். ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்கு. இதான் என்னோட லைஃப். ம். காலி. ம். என்ன ரூ. 5000 என்ன பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பா. அதான். பயங்கரமான ஸ்ட்ரகிள் ம். தான். அந்த டைம்ல அம்மா, அப்பா சாப்பாடு குடுத்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் கஷ்டப்படுறான். அது அவங்க அவங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. எப்போ எப்படின்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. நான் போனேன். ஸோ அந்த காம்படிஷன்ல ம். நான் வின் பண்ணேன். 3000, ஓகே. 5000 ஐம் சாரி 3000, 5000 அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அமௌண்ட் கிடைச்சது. அதெல்லாம் வீட்ல ஷேர் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு காம்படிஷன் போய் ஒரு ஹோண்டா ஸ்கூட்டர் பைக் ஒன்னு வின் பண்ணி கொண்டு வந்து வீட்ல நிறுத்திட்டேன். ஓகே. என்னாச்சு நான் டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் ம். பிரைஸ் வாங்கிட்டேனதும் ஃபிக்ஸ் அவங்க ஓகே இவன் வந்து ம். விஜய் டிவிலயும் அப்ப ஆடிட்டேன். கிங்ஸ் சாரி உங்களே ஓக் அடுத்த பிரபுதேவா அந்த ஷோலயும் ஆடிட்டேன். ஸோ ஓகே. அவங்க இதுதான் மெயினான விஷயம். அந்த பேரண்டோட ஹோப் ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ அந்த பேரண்ட் ம். வந்து என்ன நம்பிட்டாங்க. என்னோட அம்மா அப்பா வந்து இவன் ம். இதுதான் இவன் இது பண்ணிடுவான். ஏன்னா இவன் ம். இதுக்காகவே வேலை செய்யறான். ஒரு இடத்துலயும் ம். தோக்காம ஜெயிச்சுட்டு வரான். அப்ப அவன் எந்த அளவுக்கு ம். மெனக்கேடுறான் அதுக்காகன்னு சொல்லி அந்த ம். விஷயம். ஸோ அந்த ஒரு ஹோப் தான் எனக்கு கல்யாணம் ஆகி நான் கஷ்டப்படும் போது கூட அம்மா அப்பா சப்போர்ட் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. நாட் ஃபினான்ஷியல் ஓகே. சப்போர்ட். என்னோட ம். பேசிக் நீட் எனக்கு சாப்பாடுன்னு ம். ஒண்ணு இருக்கணும். தங்குறதுக்கு ஒரு இடம் ம். ஒண்ணு இருக்கணும். என்ன நம்பி ம். வந்திருக்க என்னோட ஒய்ஃப் குழந்தையும் பாத்துக்கணும். ஸோ ஏஜ் ஆனவங்க தான். பட் அவங்களால என்ன பேலன்ஸ் பண்ணி பாத்துக்க முடிஞ்சது. நானும் ம். அப்படி இப்படின்னு ஏதாவது 1, 2 விஷயங்களை பண்ணி நான் ஒண்ணும் இல்ல தல. என்னன்னா கண்டிப்பா ஒரு ஹார்டான சீன் வரும். ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாத லைஃப் இருக்காது. கண்டி ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல பிகினிங்ல இருந்து க்ரோ ஆகுற இடத்துல. அத பார்த்து ம். பயந்து, இல்ல நம்ம ஃபியூச்சர் இப்படி ஆயிரும் நடுங்கி நம்ம பின்னாடி வந்துட்டா காலி. கண்டிப்பா. நோ நம்ம என்ன பண்ணணும், ஐ கேன் டூ நான் கண்டிப்பா நான் அத எடுத்துருவேன். எனக்கு மட்டும் தான் அந்த இடம். நான் அதுக்கு டிசர்வ் ஆன ஆள்னு சொல்லி வொர்க் பண்ணா போயிடலாம். ஸோ நான் அந்த மாரி ம். விஷயம் தான் பண்ணேன். பேலன்ஸ் பண்ணேன். எப்படி எப்படியோ பேலன்ஸ் பண்ணேன். ஓகே. இங்கிருந்து வருது, ம். அங்கிருந்து வருது, எங்க கைண்ட் ஆஃப் ம். வொர்க் பண்ணேன்.
ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அது இருக்கும் கண்டிப்பா. அதுவும் டான்சர்ஸ்னாலே மோஸ்ட்லி இருக்கும். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. இப்படிதான் நான் அதுவும் பேலன்ஸ் ஸ்டார்ட்டிங் பண்ணிக்கிட்டேன். ஸ்டேஜ்ல யா. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கும். பட் நீங்க உங்களோட கேஸ்ல வந்து யூ ஹேவ் மேரிட், ஒரு சன் இருக்கான். ஸோ அது வந்து ரொம்பவும் கஷ்டமா இருந்திருக்கும். பட் அந்த டைம்ல ஃபேமிலி எவ்ளோ சப்போர்ட்டா இருந்திருக்கிறது, அந்த ஒரு சப்போர்ட் வந்து உங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோக்கஸ் வந்து டான்ஸ்ல இருக்கிற ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில எல்லா பேரண்ட்ஸும் அந்த ஒரு சப்போர்ட்டிவ், பெருசா இல்லாட்டியும் சின்னதா குடுத்திருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த டிரான்சிஷன் ஃப்ரம் காலேஜ் ஆர் கொரியோகிராஃபி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு மீடியா போகும்போது அது எப்படி டிஃப்ரெண்டா இருந்துச்சு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் when it comes to media. உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ யா நம்ம எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா, எஸ். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. இந்த ஆடி தட்ட தான் அனு ப்ரோ கதவு திறக்கும். எல்லாருமே வந்து ம். என்கிட்ட கேட்டதுன்னா எப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது ப்ரோ? நான் பல வருஷமா அந்த கதவை தட்டிட்டு இருக்கேன். ரியாலிட்டி ஷோ போகணும். எவ்வளோ ஆடிஷன், ம். எத்தனை ஆடிஷன். ம். ஈவன் ஃபர்ஸ்ட் ஒரு மீடியா ஆடிஷன் அட்டன் பண்றேன்னா உங்களில் எடுத்த பிரபுதேவா கோயம்புத்தூர் ஆடிஷன் 2011 நேஷனல் மாடல் ஸ்கூல்ல நடக்குது. ஸோ நானும் போனோம், அதுல தான் நம்ம எல்லாம் ஆடிஷன் ஆடுவோம். பண்ணியிருந்தேன். அந்த அந்த ஃபர்ஸ்ட் அங்க இருந்தேன். ஸோ ஞாபகம் அப்போ வருது. அப்போ அப்போதான் நம்ம அதை அட்டன் பண்றோம். ம். யா ஸோ அந்த ஆடிஷன் அட்டன் பண்றேன். ஆடிஷன் அட்டன் பண்ணி நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன். செலக்ட் பண்ணிட்டாங்க என்ன. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நான் டான்சர். ஆனா நான் ஸ்டுடியோ டான்சர், நாட் ஸ்டுடியோ டான்சர். ஸ்டுடியோலாம் கத்துக்கல, செல்ஃப் தாட் ம். டான்சர் தான். அதுலயே வந்து நான் ஓகே. செலக்ட் ஆயிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன மென்ஷன் பண்றேன்னா, உனக்கு அந்த விஷயம் வேணும், நீ அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை நீ யோசிச்சு நீ அதுவாவே மாறும்போது உனக்கு அந்த இடம் கண்டிப்பா கிடைக்கும். ரைட். நான் ம். பேசிக்காவே ம். அந்த விஷயத்த எனக்குள்ள இருந்துச்சு போல. காட் கிரேஸ் நான் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆடிஷனே செலக்ட் ஆகி உள்ள போனேன். சென்னை போனேன். நான் ம். அங்க ஒர்க் ஆனேன். அங்கேயும் செகண்ட் ஆடிஷன் ஸ்பாட் செலக்ட் ஆனேன். அண்ட் ம். தேர்ட் ஆடிஷன் போகும்போது நான் செலக்ட் ஆகல. லைக் குரூப் ஆடிஷன்ல ஓகே. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா என்ன வந்து லாட்டின் அண்ட் லாட்டின் ஆட சொன்னாங்க. நமக்கு ஸ்டுடியோ ம். எல்லாம் போயிருந்தா தானே லாட்டின்னா தெரியும். ஸோ ஓகே. அதுல ஈஸியா ம். மாட்டிட்டேன். அந்த இடத்துல ஒரு ஆ. ப்ரொஃபஷனல் நாலேஜ் இல்ல, ஒரு ப்ரொஃபஷனல் லேர்னிங் இல்லாதனால வெளில வந்துட்டேன். ஸோ ஓகே. அதுக்கடுத்த ஆடிஷன் கீப் ஆன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தேன். ஒரு சீன்ல வந்து எனக்கு ஆடிஷன் கிடைச்சது. அதுல வந்து கொரியோகிராஃபரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு ஒரு கான்டாக்ட் மூலமா நீ பண்ண பிரசாந்த், ஐ நோ யுவர் ஸ்டஃப், ஓகே. கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்ல ஒரு டீமை வச்சு நீ கொரியோகிராஃபி பண்ணியிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நான் வாட் ஐ சே, இல்ல ப்ரோ நான் கொரியோகிராஃபர்லாம் கிடையாது. எனக்கு செட்டுக்குள்ள லைட் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எப்படி சாங் ம். கான்செப்ட் எப்படி டெலிவர் பண்ணும், எப்படி அந்த ம். செட்டுக்கு தகுந்த மாதிரி கோரியோ கேமரா பேஸ் பண்ணி எனக்கு இதெல்லாம் தெரியாது. ம். ஸோ நான் வந்து ம். கண்டெஸ்டண்டா ஆடுறேன். நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே. என்னோட ப்ரொஃபைல் பாருங்கன்ற நான் கண்டெஸ்டண்டா நான் செலக்ட். ஓகே. ஸோ ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு பையன் வந்து கண்டெஸ்டண்டா வர செலக்ட் ஆன பையனுக்கு மலேரியா வந்து அவன் வெளில போயிட்டான். ஸோ ஓகே. அந்த டைம்ல ஒரு ஆள் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க செட்டே. ஸோ நான் வாண்டடா சரி, போய் சரி. நான் ஆடுறேன் ப்ரோ, என் ப்ரொஃபைல் ம். பாருங்கன்ற. அப்போ சேனல் ஹெட், ப்ரோக்ராம் ஹெட் எல்லாம் பாக்குறாங்க. ப்ரோ நல்லா ஆடுறான், நைஸ், சரி நீ ஆடிரு, உன ஆடிஷன் ம். வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீ பண்ணுன்னு சொல்லி அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த ஒரு சான்ஸ் நான் யூட்டிலைஸ் பண்ணேன். டே நைட் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஓகே. ரவுண்ட் அந்த டெலிகாஸ்ட்ல நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷூட் நடக்கும்போது அந்த ஷூட்ல நான் அழுகுறேன். இன்னும் நம்ம கௌஷிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 5, 6, 7, 8 தெரியும், நம்ம தெரியும், ஃப்ரெண்டு. தெரியும். ஆ. ஆ. கௌஷிக் எல்லாம் தெரியும், கால் தெரியும். பண்ணி, கௌஷிக் எனக்கு இந்த ஃபீல் வேணாம், எனக்கு அண்டர்ஆர்ம் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. இந்த ரோப்ல எல்லாம் தொங்கி ஷிஷ். ஆடணும், அண்டர்ஆர்ம் எல்லாம் ம். கிழிஞ்சு வலி தாங்க முடியல. ஃபேமிலியை விட்டு ம். தனியா போய் இருக்கோம் புதுசா. அப்பதான் ம். குழந்தை, 6 மாசம் குழந்தை, ஆ. பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கு வீட்ல. நமக்கு அங்கேயும் வந்து ஒரு லோன்லினஸ், அங்க நிறைய பேர் நமக்கு ம். தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சேலஞ்சா நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஓகே. அப்புறம் நான் ம். ஒர்க் பண்ணேன். நான் அதுக்கடுத்த ஒரு சீசன் வந்துச்சு. அதுல கொரியோகிராஃபரா அப்ரோச் பண்ணேன். அதுலயும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓகே. நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. கொரியோகிராஃபர் அப்ரோச் பண்ணி சான்ஸ் கிடைக்காம எல்லாரையுமே செலக்ட் பண்ணி அந்த செகண்ட் ஒரு ஷோ நான் பண்ண ரியாலிட்டி ஷோலையும் ஆளுங்கெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த ஷூட்டும் போயிட்டு இருக்கு. பட் கடைசியா ஓகே. ஒரே ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் வந்து கொரியோகிராஃபர் அவன் இல்ல. 2 ம். குழந்தைங்களுக்கு கோரியோகிராஃபர் வேணும். உடனே மண்டையை உடச்சு ஓகே. தேடாம நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. கீப் ஆன் ம். நான் அந்த கான்டாக்ட் அதான், வச்சுக்கிட்டே அதான், இருக்கேன். அதான். எனக்கு அது ம். வேணும்னு சொல்லி கேட்டே ம். இருந்தேன். ம். அந்த சான்ஸ் கிடைச்சது. உள்ள போனேன். உள்ள போனதுமே எனக்கு அங்க ஒரு மென்டர் இருக்காரு, தீபக் சிங்னு சொல்லி. கிரேட் நாலேஜ், நார்த்ல இருந்து. அ. ஓகே. அவர் என்ன பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டே டைட்டில் அடிச்சிருவார்ல அப்படின்றாரு. சார் கண்டிப்பா ம். அடிச்சிருவோம் சார் அப்படின்னா. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட் அவர் கூட நான் ரொம்ப ஓகே. வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். ஒர்க் பண்ண தூங்காம டே நைட் ஒர்க் பண்ண. அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன வருது, அவங்க ஸ்டஃப், அவங்கள பத்தி ஸ்டடி பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்க, இவனுங்க கிட்ட என்ன இருக்கு, ஓகே இங்க டான்ஸ் தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணி அந்த ஷோல நான் ரன்னரா பண்ணேன். ஓகே. டிசர்வ் டு வின். பட் ம். ரியாலிட்டி ஷோ ஐ காட் அ ரன்னர். யா. அது ம். இப்படிதான். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம
கண்டினியூஸா நமக்கு வேணுன்ற விஷயத்துக்காக வேலையும் செய்யணும். அது கூட இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற டச், ஐ மீன் கான்டாக்ட். எப்படி கான்டாக்ட்னா, இப்போ நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னா, நீங்க போய் ரியாலிட்டி ஷோ, சாரி, சினிமா இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல போய் உங்க போர்ட்ஃபோலியோ குடுத்துட்டு எனக்கு ஆக்டிங் சான்ஸ் குடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கான்டாக்ட் ம். இங்கேயே இருக்கு. இன்டர்நெட்ல, ஓகே. யூடியூப்ல நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட டேலண்ட்ட காட்டி ம். நம்மள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறனால சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? இதுதான் கான்டாக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் தான் நான் என்னோட வீடியோஸ் போடுறது, நான் வெளிய போய் ஆ. காம்படிஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ம். மாதிரி. போன வீக்கை விட இந்த வீக்ல வேற ஏதாவது புதுசா இந்த மாதிரி நான் விஷயம் பண்ணேன். சான்ஸ் கிடைச்சது, அதுக்கான ஒர்க் ம். பண்ணேன். பயங்கரமா ஒர்க் பண்ணேன். டன். இந்த இடத்துல லக்குன்ற விஷயமும் வேலை செய்து தல. ஓகே. கண்டிப்பா. ம். சின்ன ஸோ ஒரு இப்போ பெர்சன்டேஜா இப்ப இருந்தாலும் இப்போ அது ரீசெண்டா கண்டிப்பா இருக்கு. நடந்த டெஃபினட்டா இருக்கு. அமையறதுன்னு ம். சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம்னா, ஆமா. நான் இந்த ஜோடியில நான் செலக்ட் ஆனேன். 12 ம். கண்டஸ்டன்ட்ஸ் ம். செலக்ட் பண்றாங்க. நானும் உள்ள போறேன். ஐ நோ வாட் இஸ் மை ஸ்டஃப், வாட் ஐ கேன் டூ. ம். ஐ நோ ம். டெஃபினெட்லி ஐ வில் வின் த டைட்டில். நான் அப்படி ஃபீல் பண்ணிட்டேன். ம். நம்ம அடிச்சிருவோம் கண்டிப்பா ஓகே. அந்த டைட்டில. நம்ம கிட்ட அந்த ம். அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. இருக்கு, ம். கண்டிப்பா பண்ணிடலாம்னு தான் ம். போறேன். என்னோட கொரியோகிராஃபருக்கு 2 கண்டஸ்டன்ட், அவரோட சைடுல இருந்து எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டிங் லெவல் வந்து ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இந்த ம். சேலஞ்சில் போய் நான் மாட்டேன். ஸோ ஓகே. அதனால எனக்கு சில விஷயங்களை கொடுக்க முடியல. ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். ஸோ, இந்த பார்ட்னர் இப்போ தமிழ்ச்செல்வி இல்லையா? உங்க பார்ட்னர். ஸோ, அவங்க வந்து யா, நான் டான்சர் பட் லிட்டில் பிட் ஆடுவாங்க. கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் அந்த மாரி. ஸோ, அ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு பார்ட்னர் நான் டான்சரா இருக்கும்போது அவங்கள ட்ரெயின் பண்றதும், அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் செல்வி நான் டான்சர் அப்படிங்கிறதுல எதனால நான் வந்து நான் டான்சர் சொல்றேன்னா, ஷீ இஸ் நாட் அ டான்சர். அவங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஆ. ம். பைக் ஸ்டண்ட் பண்றவங்க, இன்னும் வந்து ஓகே. எடிட்டர், கேமரா, ஆ. போட்டோகிராஃபர், மல்டி டேலண்டட். அவங்க பயங்கரமான ம். ஸ்டஃப்பான ஒரு ஆளு. ம். சேம் அவங்க வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் டேஸ்ட் பண்ணி அவங்களோட கெத்த கொடுக்கணும். நம்ம அதை பண்ணி அவனும் அந்த விஷயத்த ட்ரை பண்ணணும்னு. ம். ஸோ அவங்க ஓகே. இந்த ஷோல வந்து எனக்கு பார்ட்னரா வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் கரெக்டா ஆடுறாங்க. பட் ஸ்டேஜ்ல பிரசன்டேஷன் வந்து வரல. அது என்ன ஓகே. காரணம்னா, அவங்களும் ம். அவ்வளவு ஸ்டேஜஸ் ஏறல. ஆப்வியஸா எ யாரு அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஸோ ஆனா அவங்க வந்து கிவ் அப் பண்ற ஆள் கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, எனக்கு ஓகே. சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன். நான் எல்லாரும் ம். சொல்ற மாதிரி தான். நான் உட்கார்ந்தாலும் அவங்க ஆடுவாங்க. நான் சொல்லிக் கொடுக்கலனாலும் அவங்களே கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயம் ம். எல்லாம் போயிட்டு, அதை தாண்டி ம். ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி ஒரு ம். வேலைங்கிறது என்னன்னா, சொல்லி தரலைனாலும் அவங்கள ஆடுறது, தெரியலனாலும் அவங்களாம் வந்து நம்ம கிட்ட கேட்டு பண்றதை தாண்டி, அதை செஞ்சே ஆவன்ற ஒரு ஒரு விஷயம் மண்டையில இருக்கணும் நமக்கு. அது நமக்கு வந்துரும், ஓகே. நம்ம அதை ம். பண்ணிடுவோன்ற ஒரு ம். கான்ஃபிடன்ஸ். பட் என்ன ஆச்சுன்னா, அந்த சேனல் அண்ட் நாட் சேனல், அந்த ஆடியன்ஸ் வியூ, ஜட்ஜஸ் வியூ, கண்டெஸ்டன்ஸ் வியூ, கொரியோகிராஃபர்ஸ் வியூ, எல்லாரோட வியூலயுமே அவங்க அவ்வளவுதான், அவங்களால அவ்வளவுதான் முடியும்ன்றது ஃபிக்ஸ் ஓகே. பண்ணிட்டாங்க. அதனால அவங்க போடுற ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. எஃபோர்ட்ட ம். வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ நான் கூட ஓகே. இருந்து அவங்களோட growth-அ பார்க்குறேன். அவங்க ஒர்க் பண்றாங்க, ம். ட்ரை பண்றாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கர். நான் என்னால முடிஞ்ச ஸ்டஃப் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ டான்சர் தான். அந்த ஒரு ஷோ ஓகே. முடியும் போது, ஏன்னா நம்ம நம்ம கையில யார் வந்தாலுமே நம்ம ஒரு டான்சர் கையில ஒரு கண்டிப்பா. யாரை கொடுத்தாலும் நம்ம வேலை செஞ்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணேன். ஷீ இஸ் நவ் ஷீ இஸ் அ குட் டான்சர். எஸ். ம். ஷூர், ஷூர். கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஒரு 1 ஆர் 2 எபிசோடுக்கும் அ நீங்க கம்பேக் குடுத்தீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பேட்மேன் அண்ட் ஜோக்கர். அந்த அந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு ஜோக்கர். இது குடுத்திருந்தீங்க. ஜோக்கர் கான்செப்ட். ஜோக்கர் கான்செப்ட்ல. அதுல மேசிவான டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா வைல்ட் கார்ட் இதுல அந்த அ நான் ரெடி தான் இதெல்லாம் நல்லாவே தான். பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸோ அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியுது. ஸோ அதான். இப்போ நீங்க இந்த மீடியான்னு இன் நார்த் ஆர் இன் அதர் அதர் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது மெயினா ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ரிலேட்டடா தான் இருப்பாங்க. அதாவது டான்ஸ்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணவங்க. எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் பிளஸ்ல இப்போ ரெமோ டிசோசா இருக்கிற 2, 3 பேரும் அந்த அந்த ப்ரீவியஸ் இதுல வந்து அச்சீவ் ஆ, பண்ணவங்க. தர்மேஷ் சார் தர்மேஷ், அந்த மாரி. சக்திமோகன். ஆ அந்த மாரி இருக்காங்க. ஸோ அது ஏன் இன்னும் நம்ம சவுத்துல ஆக்ட்ரஸ் அவங்க டான்ஸ் பண்றாங்க. பட் ஒரு டான்சர்னா ஜஸ்ட் டான்ஸ் பண்றது மட்டும் இல்ல. அத தாண்டி நெறைய இருக்கு. ஸோ அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது எப்படியா சேஞ்ச் ஆகுமா? இல்ல இது மீடியா அந்த ஒரு பாலிடிக்ஸ் அவங்களான்ட்டு என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா நாலேஜ் அதுக்கு அத நமக்கு பத்தி ஷேர் பாலிடிக்ஸ் கிடையாது. ம், நாலேஜ், எதுக்கு யாரை உட்கார வைக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட். நீங்க கேட்ட ம், கேள்வி பக்கா. எனக்கு அது ரொம்ப நாளா எனக்கு ஹிட் ஆயிட்டு தான் இருக்கு. பட் நம்மளால அது பண்ண முடியாது. ஏன்னா நான் இத ஒரு டான்சரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லாம, இந்த சைடு ம். அவங்களோட சைடுல, ஐ மீன் ஒரு சேனல், ஒரு மீடியாவோட ஓகே. பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொன்னா, நான்
நிறைய அமௌண்ட் ஐ மீன் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷோ நடத்தி நான் அதை டெலிகாஸ்ட் பண்றேன். ஸோ அந்த டெலிகாஸ்ட் ரீச் ஆகுறதுக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் பண்றேன். ஸோ அது அவங்க எப்படி ஓகே பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஷோவோட கண்டென்ட் விஷயங்களை மாத்துறாங்களே ஒழியோ ஷோவோட மெயினான சில விஷயங்களை மாத்துறது இல்லை. எப்படின்னா தொண்டு தொண்டு தொற்று வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம் நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நம்ம பார்த்த ரியாலிட்டி ஷோலே அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ரியாலிட்டி ஷோலே அந்த மாதிரி, அதுக்கடுத்து பார்த்த ரியாலிட்டி ஷோலே அந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு டான்ஸ் ஷோ, அதுல ஒரு ப்ராப்பரான ஒரு டான்ஸ் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளை உட்கார வைக்கணும்னு இன்னும் அவங்க இனிஷியேட் எடுக்கல. அதை எப்படி ஓகே அவங்க கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஐ மீன் அவங்க கிட்ட அதை கன்வே பண்ணி கொண்டு போற அளவுக்கு எனக்கு வாய்ஸ் கிடையாது. நான் இப்ப ஓகே ட்ரை ம் பண்ற விஷயம் எனக்கு அந்த வாய்ஸ் வரணுன்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகணும். எய்தர் நான் ஓகே வந்து ஒரு ஸ்டாண்டியனால இருக்காருல அதுல. ம் ஸோ ம் அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ்டான வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு இப்ப நான் போறேன். ஐ மீன் ஆஸ் அ ஓகே டான்சரா கொரியோகிராஃபரா அந்த சீட்டுக்கு நான் போறேன்னா ம் என்னால வந்து அந்த ப்ரோக்ராம் ஹெட், சேனல் ஹெட், அது ப்ரொடக்ஷன் ம் டீம் அவங்க கிட்ட நம்ம ம் சஜஸ்ட் பண்ண முடியும். இது ஓகே இன்னும் ப்ரொஃபஷனலா கொண்டு போகலாம். ஏன்னா ம் சில விஷயங்கள் வந்து இன்னும் வெளியே தெரியாததுக்கு காரணம் அது அது முக்கியமான ஒரு விஷயம் தான். ஜட்ஜஸ் வந்து அவங்க இருக்கிறது. இப்போ ஒரு பையன் வந்து கண்டிப்பா ஒரு பவர் மூவ் பண்றான்னா அந்த பவர் ம் மூவ் எந்த ஸ்டைல் பிரேக்கிங்கே ம் பண்றான், பிரேக்கிங்ல ஒரு ம் பவர் மூவ் பண்றான், எதிர அது ஜிம்னாஸ்டிக் மூவா, அக்ரோபாட்டிக்ஸ் அந்த மாதிரி மூவா, இல்ல எக்ஸாக்டான பிரேக்கிங் பவர் மூவாங்கிறத ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட ஹிஸ்டரி அண்ட் கண்டிப்பா அதோட நாலேஜ் கொடுத்து அதனால என்னென்ன இப்போ நடக்குது, ஈவன் தோ பிரேக்கிங் ஸ்டைலுங்கிறது வந்து இப்போ ஒலிம்பிக்ல இருக்குன்ற ஒரு விஷயம் வரைக்கும் ம் இன்ஃபர்மேட்டிவா நம்ம பீப்புள்ஸ்க்கு கொடுக்கும்போது தான் அந்த ஓகே அவேர்னஸ் வரும். ஸோ அப்போ ம் பீப்புள்ஸ் வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்குதான் இங்க நம்ம அதை டீச் பண்ற இடத்துக்கு அவங்க வருவாங்க. கண்டிப்பா ம் ஸோ அதுதான் ம் நான் ஃபீல் பண்றேன். பட் அந்த ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குதுங்க. ஈவன் ம் ஸ்டைல்ஸ் ரவுண்டுன்னு சொல்லி வச்சா அந்த ஸ்டைல்ஸ் ரவுண்ட்ல ஸ்டைல கூட ப்ராப்பரா ஆட மாட்டாங்க. அதை சொல்லி கொடுக்குறதுக்கு அந்த கொரியோகிராஃபருக்கு ஸ்டைல் தெரியல. ம் அங்க அங்க இருக்கிற சில கொரியோகிராஃபர்ஸ், நிறைய ரியாலிட்டி ஷோல இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ்ல சிலருக்கு மட்டும்தான் அந்த நாலேஜ் இருக்கு. அதர் ஸ்டைல்ஸ் ம் ரைட். ம் ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து மென்டாரா என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் மென்டார் மீட்டிங்ல பேசும்போது நான் சொல்றேன், தே ஆர் டூயிங் பியோர் ஓல்ட் ஸ்கூல் ஹிப்ஹாப். நீங்க அதை ம் எடுத்து காட்டுங்க, அதுதான் பீப்புள்ஸ்க்கு புதுசா இருக்குன்னா இல்ல பிரசாந்த் அது வந்து கமர்ஷியலா இருக்காது. அப்புறம் எதுக்கு ம் எங்களை மென்டாரா எடுத்தீங்க? ஸோ நான் என்னோட தாட்ல அதை எப்படி கமர்ஷியலா நீ மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் யோசிப்பேன். கண்டிப்பா எதர் ம் சாங்கா இல்ல அவனோட கொரியோகிராஃபில ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பா சம்திங் கிரியேட்டிவா அவனோட கொரியோகிராஃபி அந்த வீடியோவை மோர் இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட் பண்றதுக்கு தான் மென்டாரா நான் இருக்கேன். விஆர் நியூ ஜென்ரேஷன், ரைட்? ஸோ கண்டிப்பா அப்கமிங் டான்சஸ் வரணும்னு சொல்ற ஜென்ரேஷன் வி ஹேவ் அ நாலேஜ். நம்ம அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு இனிஷியேட்டிவ் அங்க எடுக்கலாம். ம் பட் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு கமர்ஷியலா தான் வேணும். ஸோ கொரியோகிராஃபர்ஸ் டெக்னிக்கா வர வேண்டியவங்க கூட ஃபினான்ஷியலாகவும் பப்ளிசிட்டிக்காகவும் அவங்களே கமர்ஷியலா மாறிடுறாங்க. ஓகே ம் அந்த மாதிரி ஆன புரியுது நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்டர்நெட்லயே வந்து அவங்களோட ஸ்டஃப்பை வந்து கமர்ஷியலா த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ம் நாலேஜா ஒரு அப்டேட்டா டெக்னிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ம் மாறிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சரியான கேள்விதான். என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. பட் ஒருவேளை நான் அந்த ஒரு வாய்ஸ் கொடுக்குற பொசிஷன் போனா கண்டிப்பா ஐயா ஜட்ஜஸை மாத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் சொல்லுவேன் டெஃபினெட். பட் வேற ஷோர் வழி ஷோர் கிடையாது தல. கண்டிப்பா நான் எண்ட் ஆஃப் த சீன் டான்சர் ம் கொரியோகிராஃபர் ம் ஒரு 2 குழந்தைக்கு அப்பா, நான் ஒரு ம் ஹியூமன்றதை தாண்டி நான் பொழைக்கணும்ல. எனக்கு ம் வயிறு இருக்குல்ல. என்ன நம்பி ம் ஒரு 4 வயிறு இருக்குல்ல. நான் இவனுக்கு ம் போய் வாய்ஸ் கொடுத்து மாத்துன்னு சொல்ற நேரத்தை நான் பண்றதை விட நான் போட்டி போட்டு நான் முன்னேறி நான் அந்த அவங்க நான் அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? நான் அப்படி யோசிக்கிறேன், அவ்வளவுதான். நைஸ் நான் இதை நைஸ் பண்ண நைஸ் மாட்டேன், தாட் இவங்க எப்படி இப்படிதான் எப்படி இருக்காங்க, இதை இருந்தாலும் நான் பண்ண ம் மாட்டேன்னு நான் ம் ஒதுங்கல. ம் நைஸ் நைஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நீங்க ஈவன் க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்தாலும் பட் அந்த ஒரு வாய்ஸ் அங்கங்க கொடுக்குறீங்க ஸோ அதுவே மோட்டிவா இருக்கு நிறைய பேத்துக்கு இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக்கும்னு இப்போ இந்த சீன் இப்படி இருக்கு பட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பா டிஃபரன்ஸ் வரக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கு உண்டான ட்ரை நம்ம டான்ஸ் ரிலேட்டட் நம்ம போட்டுட்டே இருப்போம் அது ஒரு நாள் அச்சீவ் ஆகும்ட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் நைஸ் Definitely. நைஸ் யூ வாய்ஸ்ட் அவுட் ஸோ பிரசாந்த் டான்ஸ் ஹவுஸ் அதை பற்றி அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போயிட்டு இருக்கு அதோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன அதை பற்றி ஷேர் பண்ணுங்க இது பிரசாந்த் டான்ஸ் ஹவுஸை பத்தி சொல்லணும் ஆ நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லாவே ஹிட் ஆகும். நம்ம ஜென்ரேஷன் இல்லையா, நம்ம அவரோட ஃபீல் ஓகே ஹிட் ஆகும். இது வந்து ம் இட்ஸ்
இந்த ஸ்டுடியோக்கு வந்து ஐ டிடன்ட் இன்வெஸ்ட் 1 ரூபி. நான் ஒரு ரூபா கூட ஓ இந்த ஸ்டுடியோக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப ஓகே காம்பாக்டா ரொம்ப சின்னதா அழகா இருக்கும். ஐ திங்க் ஒரு 650 to 700 ஸ்கொயர் ஃபீட் தான் என்னோட ஸ்டுடியோ. ஓகே ம் நான் ரொம்ப ரியாலிட்டி ஷோலாம் பண்ணி நான் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சேவ் ம் பண்ணி வச்சிருந்தது. என்னோட அசெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி தான் நான் அந்த சென்னையில் ஸ்டே பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். பட் என்னால் எதுவும் அங்கே ப்ரூவ் பண்ண முடியல. முகம் ஓகே ரீச் ஆச்சு, டேலண்ட் ரீச் ஆச்சு, பட் ஃபினான்ஷியலாக எனக்கு கொண்டு வர முடியல. ஸோ ம் அடிபட்டு விழுந்திருக்கிற நேரத்தில் இங்கே இதுக்கு மேலே ஒரு சலூன் இருக்கு. அந்த சலூனில் தான் ஹேர் கட் பண்ண வரும். ஓகே ஸோ அந்த ஓகே சலூன்ல ஹேர் கட் பண்ணும்போது அந்த கடைக்காரன் சொல்றான், ப்ரோ கீழே ஒரு ஃப்ளோர் காலியா இருக்கு, சும்மா பாருங்க அப்படின்னா. ம் இல்ல ம் காசே இல்ல, நானே முடி வெட்டுறதுக்கே ம் காசு இல்ல, ஈவன் முடி வெட்ட காசு இல்ல. நான் வண்டியை தள்ளிட்டுலாம் வந்துருப்பேன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒய்ஃப் கால் பண்ணி குழந்தைக்கு டைப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட காசே இருக்காது. ஐயோ என்னடா இப்படி இருக்கு லைஃப் அப்படி. இந்த டேலண்ட்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம வெளியே நம்மளை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா அந்த சலூன்ல இருந்த பார்த்த ஒரு விஷயம் தான் அவர் வந்து கீழே பாரு, நீ நல்லா பண்ற, ம் ஸ்டுடியோ ம் போடு, எல்லாம் அமையும், நீ கீழே போய் பாருன்னா வந்த இடத்த பார்த்தேன். ம் மைண்டுக்கு தோணுச்சு, ஓகே இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட வேணாம், ஏதாவது பண்ணி ம் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ம் அப்புறம் என்னோட ம் அண்ணா அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எனக்கு ஏதாவது லோன் எடுத்து கொடுங்க, நான் ஸ்டுடியோ போடுறேன். ம் ஆல்ரெடி லோன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு EMI. ம் அப்போ அவர் என்ன சொன்னார்ல, லோன்லாம் எடுக்க வேணாம், ஃபேமிலியில ஒரு 2 3 பேர் சின்ன சின்ன அமௌண்ட் தரோம், ஷேர் பண்ணி அட்வான்ஸ் ம் கொடுத்துட்டோம், மீதி இருக்கிறதெல்லாம் நீ ரெடி பண்ணுனாங்க. ஸோ மீதி ம் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு NGOல டான்ஸ் ஓகே ஓகே பர்ஃபார்மரா, ஐ மீன் ஆ வாலண்டியரா எங்கேயோ ஓகே செஞ்சு நல்லது நம்மளை அங்க காப்பாத்துச்சு. ம் அங்க ஒரு குழந்தையா போய் ஒரு 15 இயர்ஸ் பாயா போய் நாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் இவ்வளவு ரியாலிட்டி ஷோஸ் பண்ணனால அவங்களுக்கு நல்லா ரெக்கக்னைஸ் ஆயிடுச்சு. அவங்க இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் வந்து ஸ்பீக்கருக்கு கிவ் யூ 25,000, நான் மேட்டுக்கு ஒரு ஓ 25,000 கொடுக்குறேன், நான் மிரருக்கு ஒரு 30,000 கொடுக்குறேன், அப்புறம் அம்மா இவங்க எல்லாம் நைஸ் சேர்த்து ஒரு அமௌண்ட் கடனா வாங்கி கைமாத்தா ஒரு 1 or ம் 2 monthsக்கு அப்புறம் இல்ல ஓகே ஒரு 1 year திருப்பி கொடுத்துரு மாமாலாம். ம் ம் இதெல்லாம் வாங்கி தூக்கி உள்ள போட்டு நான் பெயிண்ட் அடிச்சு நானே மேட்டெல்லாம் ஒட்டி நானே ம் கண்ணாடிக்கெல்லாம் எல்லாம் அலைஞ்சு ஆளை பிடிச்சி ம் எதெல்லாம் கம்மியா பண்ண முடியும்னு சொல்லி ஜஸ்ட் 2,35,000 தான் என் ஸ்டுடியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ம் 2,35,000 ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கிட்ட ஒருத்தன் கூட வரமாட்டான். அரௌண்ட் ஒரு 6 மந்த்துக்கு நம்ம வந்து ம் பேக்கப் எடுத்து வச்சு தான் ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஸ்டார்ட் பண்ண ம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 பேர் ஜாயின் பண்ணிட்டோம், ஓ 30 மெம்பர்ஸ். நைஸ் ம் நம்ம நம்ம இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணதுக்கு ஒருத்தரா நம்ம நம்ம வந்து செட் ஆகும், நமக்கு இது ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருமே நைஸ் வந்து நீ சிட்டிக்குள்ள வந்து போடு, சிட்டிக்குள்ள ஃபினான்ஷியலா என்னால ம் சிட்டிக்குள்ள போட முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ம் செகண்ட் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ம் நான் நம்ம நம்ம ஏரியா ம் சரியா, ஆமா நான் சிட்டிக்குள்ள ம் எந்த ஒரு டான்ஸ் கிளாஸ்லயும் கத்துக்காம செல்ஃபா என்ன ம் லேர்ன் பண்ணி நான் டெவலப் பண்ணி கொண்டு போனேன். அண்ட் இந்த ம் ஏரியாலயும் கொஞ்சம் டான்ஸ் கிளாஸஸ் இருக்கு, அவங்க என்ன ம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளவு வருஷமா. ஸோ ம் வாட் ஐ ஃபீல், நான் என் சைட்ல இருந்து இன்னும் ஒரு 4 பேரை கொண்டு போகணும். எப்படி சென்னை போனா வந்து கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து வருவோம், ம் கோயம்புத்தூர்ல இருந்து ம் வரோம் அப்படின்னு சென்னையில போய் நம்ம சூப்பர் போய் நிக்க பார்க்கணும் இல்லையா. ம் கைண்ட் ஆஃப் எப்படின்னா, சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், நமக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ம் கம்மி. ஸோ இங்கிருந்து யாராவது ஒருத்தர் போனாதான் நம்மளால பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இது சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு டான்சர் சொன்னான், நான் வந்து இந்த ஃபீல்ட ம் விட்டு வெளில போறேன்ற மாதிரி ஒரு டாக் பேசும்போது அந்த டான்சர் ம் சொல்றான் என்கிட்ட, நான் மென்ஷன் பண்ணலாம் அவன் நேம், என் கூட ரொம்ப ஓகே வருஷமா இருந்த பையன். ம் ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் புதுசா இல்ல ரியாலிட்டி ஷோ முன்னாடி நீங்க போறனால தான் நாங்களே இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி டான்ஸ் கிளாஸ் போடலான்னு இருக்கோம். நீங்களே ஓகே இப்ப ஃபீல்ட விட்டு வெளில போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் வெளில போயிடுவோம். ம் புரியுதா ப்ரோ? ஸோ ஓகே அதெல்லாம் தான் எனக்கு புரியுது ம் மோட்டிவேட் பண்ணி தான் நான் என்னோட கெரியரை நான் புஷ் பண்ணேன். And then இந்த பிரசாந்த் டான்ஸ் ஹவுஸ் ம் நிறைய டேலண்டான ஆளுங்களுக்கு தேவையான நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் என் ஸ்டுடியோ. எனக்கு தெரியாதுன்னா நான் தெரியாதுன்னு சொல்லிடுவேன், அதை யார்கிட்ட கத்துக்கலாம்னு சொல்லிடுவேன், என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி ஓகே கொடுத்துருவேன். அதனால தான் என் கூட ம் இன்னும் எல்லாம் இருக்காங்க, மோர் தென் 5 6 இயர்ஸா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர் சைட்ல நல்ல குவாலிட்டியான டான்ஸ் கிளாஸஸ் இல்லை, அதான் நம்ம சவுத் சைட்ல. கண்டிப்பா எஸ் ஸோ ம் அந்த மாதிரி நிறைய டேலண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற ஆளுங்களுக்கு. அண்ட் ஆல்சோ என் ஸ்டுடியோவில் சர்வீஸ் ஓரியன்டாகவும் போகுது. சிங்கிள் பேரண்ட், அப்புறம் ஓ நைஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் மாதிரி, ஏன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்க, அதனால அவங்களுக்கு ஓகே 50% ஃபீஸு, சிலருக்கு ஃபீஸே இல்லை, சிலர் வெளியூர்ல நைஸ் இருந்து நைஸ் தங்கி நைஸ் இருக்கிற பசங்களால ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ அவனுக்கு நான் என்ன ம் சொல்றேன், நான் அவனுக்கு டீச் பண்ணி அவனை ரெடி பண்ணிட்டேன். அவனை வந்து நீ இந்த கிளாஸ் எடுத்துக்கோ, நீ ஃபீஸ் பே பண்ண வேணாம், I'll give you pay. அவனுக்கு நான் ஓகே பேமெண்ட்டும் கொடுக்குறேன். ம் 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 அவனுக்கு ஃபீஸ் வாங்குறதுல அவன் சீனியர் அட்டன் பண்றான், கிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறான், வேற ஏதாவது கொரியோகிராஃபிஸ் சூப்பர் வந்துச்சுன்னா அதை நான் எடுத்து கொடுத்துருவேன், அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அசிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ம் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போகுது நம்ம ஸ்டுடியோவில். கோயிங் குட், நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஐம் ஸ்ட்ரகிளிங், டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் ம் இருக்கும். நம்ம கண்டிப்பா ம்
இந்த ரேஞ்சுக்கு ம், ம். டெஃபினட்டா நம்ம சூப்பர். தளபதியே ம், ஆனாலும் ம். தளபதியோட ரேஞ்சுக்கு அங்க ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் இருக்கும். இருக்கும். ஆமா. எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். வந்து கான்ஸ்டன்ட் நம்ம தான். என்ன ம், பண்றோம், இந்த ஸ்ட்ரகிள மட்டும் பார்த்துக்கணும். ஸ்ட்ரகிள் மட்டும் ம். பார்த்துக்கணும். நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கம் மிஸ் ஓடிக்கிட்டே பண்ணிடுறோம். இருக்கு. அது இருந்தா தானே நம்ம ம், ஓடணுமே தோணும் இல்லையா? எல்லாமே ம். வந்து செட் ஆகி உட்கார்ந்துட்டோம்னா காலி இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நைஸ், நைஸ், நைஸ். ஃபைனலா டான்ஸ்னா ஷார்ட்டா உங்களால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அத அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டான்ஸ்னா உங்களுக்கு என்ன? அ எப்படி? வாட் இஸ் டான்ஸ் டூ யூ? ஆக்சுவலா வந்து சூப்பரா இருக்கு. ம். இது சரியான கொஸ்டின். ஆனா ஆ. இதுக்கு ஆன்சர் வந்து நான் ஒருத்தர் காப்பி அடிச்சு தான் சொல்றேன். சரியா? ஒருத்தர் கண்டிப்பா, சொன்னாரு. அது கண்டிப்பா. நான் நார்மலா எல்லாருமே சொல்ற மாரி சொல்லணும்னா, அது என்னோட கேரியர், என்னோட ம், லைஃப். டான்ஸ் தான் எனக்கு ம், எல்லாமே குடுத்துச்சு. இங்கிலீஷ் சொல்லிக் குடுத்துச்சு, தமிழ் சொல்லிக் குடுத்துச்சு. கைண்ட் ஆஃப் இந்த மாரி பிளா 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 திங்ஸ் சொல்லலாம். பட் ம். what I say hereafter, what I say, what is dance? It's professional. It's profession. It's my profession. அவ்வளவுதான். It's my profession. நைஸ், அழகா நைஸ். ஒருத்தர் சொன்னாரு. இதே கேள்வி ஒருத்தர் கேட்டாரு. யாரு? நம்ம ரேமன் ரேமன் அண்ணா. லாலா ஆல் டைம் ம், இன்ஸ்பிரேஷன். ம், நம்ம ஷோல தான் கேட்டாங்க. அவர் சொன்னதுமே ம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வாட் இஸ் டான்ஸ்? இட்ஸ் ப்ரொஃபஷன். அவ்வளவுதான். இட்ஸ் மை ப்ரொஃபஷன். என் வேலை. குட். என் வேலைக்கு நான் ம், ஜஸ்டிஸா இருப்பேன். லாயலா இருப்பேன். எய்தர் நான் ம், வந்து ஒரு கிட்டுக்கு கிளாஸ் எடுக்கணுமா, அந்த கிட்ட ட்ரீட் பண்ணி நடந்துப்பேன். ஒரு மெச்சூர்டான ஆளுக்கு எடுக்கணுமா, ஓகே. நான் ஒரு பெர்ஃபார்மரா நான் ஆடணுமா, நான் ஒரு பிஹைண்ட் த சீன்ல ஒரு கொரியோகிராஃபரா இருக்கணுமா, வாட் இஸ் மை ப்ரொஃபஷன்? நான் அதுக்கு எப்படி இருக்கணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ டான்ஸ் இஸ் நைஸ், நைஸ். ப்ரொஃபஷன். அவ்வளோ சூப்பர் ப்ரோ. நல்லா இது இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ காப்பி அடிக்கலாம். ஆல் தி அதெல்லாம் பெஸ்ட். தப்பே கிடையாது. நிறைய விஷயங்களை கண்டிப்பா, கண்டிப்பா. கத்துக்கிட்டா லைஃப் இல்லையா? நம்ம இந்த சின்ன பையன் ஈவன் நான் எனக்கு ஹிப்ஹாப் தெரியாது. நம்ம ம், கோயம்புத்தூர்ல ஒரு பையன் ஹிப்ஹாப் ஸ்டார்ட் பண்ணி பண்றான். ஒரு பயங்கர சீன் போடுறான். அது இதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. ம். நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோம். நம்ம போய் பழகினாதான் அவங்களோட கேரக்டர் நமக்கு தெரியும் இல்லையா? நான் பழகுறேன், அவன் கண்டிப்பா. நல்லா பழகுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கேட்டேன். ம், சின்ன பையன் ம், அது இதுன்னுலாம் யோசிக்கல. ப்ரோ எனக்கு ஹிப்ஹாப் ம், சொல்லி தெரியாது ப்ரோ, நான் கொஞ்சம் கத்துக்கிறேன். ம், அவன் சொல்லி கொடுத்தான். ம், ஓப்பன் ம், ஸ்டைல் பேட்டில் நான் இறங்கி ஆடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஸ்டைல் பேட்டில் டாப் 8 வந்த அரௌண்ட் 36 மெம்பர்ஸ். அந்த ம். பேட்டில் ஜட்ஜ் சொல்றாரு, அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஐயா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டில் வந்து டாப் 8 வரதெல்லாம் ஈஸி கிடையாது. ஓப்பன் ஸ்டைல்ல ஹேவ் தட் ஸ்டெப் கீப் ஆன் டூயிங், ப்ராக்டிஸ் ம். பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொரியோகிராஃபர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே. எனிவேஸ் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தோம் இல்லையா? அதுதான் கான்ஸ்டன்ட்டா நம்ம பண்ண வேண்டிய ஒரு அ இது டான்ஸரா. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன்டு த பாட்காஸ்ட். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, ரொம்ப உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் இன் அ வே இட் கலெக்டிவா இன்ஸ்பைரிங்காவும், மோட்டிவேஷனலாவும் இருக்கு. ஸோ உங்க ஆடியன்ஸுக்கு, உங்கள ஃபாலோ பண்றவங்களுக்கு, உங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ, அத வந்து நீங்க இங்க ஷேர் பண்ணலாம். இது வந்து நெறைய பேத்துக்கு ரீச் ஆகும். யா ஸோ டான்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சுக்கணும். முதல் பாயிண்ட், ம், டான்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனா டான்ஸ்லேயே கெரியரா எடுத்து நான் அதுலேயே ஏர்ன் பண்ணி நான் சம்பாதிக்க போறேன்னா, அதுல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரே டான்ஸ் இட்ஸ் இண்டஸ்ட்ரி. அதுல டிஃப்ரெண்ட் ஆஃப் கிரைட்டீரியாஸ் நிறைய இருக்கு. இது இது இதர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கொரியோகிராஃபி இந்த சைட் டான்ஸ் டிரெக்டர் ஒன்று இருக்கு சினிமால. ஸோ இதுல எந்த செக்டார்ல போறோங்கிறத புரிஞ்சு அதுக்கான வேலையை மட்டும் செய்யணும். புரியுதா? ஸோ டைரக்டா நான் டான்ஸ் வந்துட்டேன், நான் ஸ்டுடியோ போடுறேன், நான் ஸ்கூல் பார்க்குறேன், நான் ரியாலிட்டி ஷோ ஆடுறேன்னு மெஸ் பண்ணிக்கிட்டா எல்லாமே பண்ண முடியும். மாட்டிக்கும். ஸோ ம், யா கண்டிப்பா. ஸோ இந்த இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணணும். இப்போ இதுல என்ன பண்ண போறோன்றத நம்ம அக்யூரேட்டா ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். சேம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஜாப் போயிட்டு டான்ஸை பேஷனா வச்சுட்டு அவங்களோட ஒர்க் பண்ணி கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் எனக்காக டான்ஸ் ஆடுறேன், எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்ற ஒரு வழியில பண்றேன். யூ ம். கேன் டேக் தட் வே. அந்த வழியாவும் நம்ம போகலாம், நல்லா இருக்கும். பட் பர்டிகுலரா நான் சொல்லும்போது டான்ஸ் ஒரு கெரியரா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சுக்கணும். உள்ள வந்துட்டு ம். இல்ல அது போச்சு, இது போச்சு, அது பண்ண முடியலன்னு யோசிக்க கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் யோசிக்கணும். உள்ள வந்துட்டு நாட் ஓன்லி டான்ஸ், எந்த எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃபார்ம். போனாலும் நான் அதுல கிங் தான், நான் அதுல பண்ணுவேன்னு சொல்லி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் கீப் ஆன் ட்ரைங். ஒரு சீன்ல நம்ம கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணிடுவோம். ஃபார் மை ஃபாலோவர்ஸ் வாட் ஐ சே, கீப் ஆன் ப்ராக்டிஸ், கீப் ஆன் டான்சிங். பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நமக்கு தான் அந்த இடம்ன்றது இருக்கும். நமக்கான ஒரு இடம் இருக்கும். நம்ம கண்டிப்பா அங்க உட்காருவோம். அது டெஃபினட்டா நடக்கும். ஏன்னா நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது வரும்னு சொல்லி நான் வேலை செஞ்சேன். அதுக்காக ஒர்க் பண்ணேன். நான் அதுக்கு லாயலா இருந்தேன். எனக்கு கிடைச்சது. ஸோ நீங்களும் அதே பண்ணுனா டெஃபினட்டா எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம் தல. ஐம் ஷியோர் கண்டிப்பா முடியும். நமக்குள்ள சூப்பர், அந்த சூப்பர். இந்த ஒரு வில் பவர் பண்ணுவேன்னு சொல்லி. கண்டிப்பா, அவ்வளவு. கண்டிப்பா, இதுதான் கண்டிப்பா. நான் எல்லாருக்கும் சொல்றது.
ஷூர். ரொம்ப நன்றி. ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. கண்டிப்பா இத கேட்கிற ஆடியன்ஸ் அண்ட் லிசனர்ஸ்க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நம்புறேன் நானு. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் டு அவர் பாட்காஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸுக்கும், உங்களோட டான்ஸ் ஸ்கூல், உங்களோட மீடியா கரியர் எல்லாத்துலயும் இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ட்டு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ அனுப் ப்ரோ. அண்ட் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் ஃபார் திஸ் கிரேட் இனிஷியேட்டிவ். நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதை விட நிறைய டான்சஸுக்கு போய் இது சேருது இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். பீப்புள் அவேர்னஸை விட டான்சஸ் கிட்ட அவேர்னஸ் கிடைச்சாலே போதும். இந்த ஃபீல்டு இப்படி தான், இந்த ஸ்டைல் இப்படி தான், இந்த நாலேஜ் இப்படி தான், இது இங்கே தான் போய் வாங்கணும் அப்படின்றது தெரியாம தான் நிறைய பேர் வெளில போயிடுறோம். ஸோ நீங்க எடுத்த இந்த இனிஷியேட்டிவ் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். என் சைட்ல இருந்து நான் என்ன உங்களுக்கு பண்ணணுமோ நீங்க சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா செஞ்சிருவேன். அவ்வளவுதான். தேங்க் யூ சோ மச். நன்றி ப்ரோ. நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ டூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் அது ஸ்கிரீன்ல. சீக்கிரம் வாங்க. யா ப்ரோ. And that wraps up another fantastic episode of Nadanam. I hope you enjoyed diving into the world of dance with us today. Before we go, remember you can stay connected with us on social media for more updates, behind the scenes content and exciting announcements. Be sure to follow us on Instagram, Facebook and YouTube at Nadanam, a dance podcast. If you enjoyed today's episode, please consider leaving us a review on any of your favorite podcast platform. Your feedback helps us improve and reach more listeners who share a love for dance. Thank you once again for tuning in. Until next time, keep dancing, keep dreaming, and keep spreading the joy of moment wherever you go. This is Anup Karthik signing off. Take care and dance on.